ஒரு காலத்தில் பசுமையான மலைகளாலும் நீல நதிகளாலும் சூழப்பட்ட ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான கோட்டை இருந்தது. அங்கே வாழ்ந்தவர் இளவரசர் ஆரியன். அவர் புத்திசாலி. அவருக்கு தனது அழகும் அதிகாரமும் மீது பெருமை அதிகம். ஒரு நாள் கோட்டைக்கு ஒரு மர்மமான மந்திரவாதி வந்தார். இது மனிதர்களின் உண்மையான இதயத்தை காட்டும். அவர் இளவரசருக்கு ஒரு மந்திர கண்ணாடியை கொடுத்தார். ஆனால் இளவரசர் சிரித்தார். எனக்கு மற்றவர்களின் இதயம் தேவையில்லை. அதை கேட்ட மந்திரவாதி கோபமடைந்தார். ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் நடந்தது. இளவரசர் தனது பார்வையை இழந்தார். அந்த நாளிலிருந்து அவர் கோட்டையில் தனியாக வாழ்ந்தார். பல வருடங்கள் கழித்து அந்த ராஜ்யத்தின் அருகில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே லியா என்ற நல்ல மனம் கொண்ட பெண் வாழ்ந்தாள். ஒரு நாள் அவள் கோட்டைக்கு வேலைக்காக அழைக்கப்பட்டாள். அங்கே சென்றபோது இளவரசர் குருடாக இருப்பதை அவள் அறிந்தாள். முதல் நாள் அவர் மிகவும் கடுமையாக பேசினார். ஆனால் லியா அவன கோபப்படவில்லை. அவள் தினமும் அவருக்கு கதைகள் சொல்ல ஆரம்பித்தாள். மெல்ல மெல்ல இளவரசரின் மனம் மாற ஆரம்பித்தது. ஒரு நாள் அந்த மந்திர கண்ணாடி ஒளிர ஆரம்பித்தது. ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அடுத்த நொடி இளவரசர் தனது பார்வையை மீண்டும் பெற்றார். அவர் பார்த்த முதல் மனிதர் லியாதான். பிறகு அவர்கள் இருவரும் அன்பும் கருணையும் கொண்டு அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்தனர். உண்மையான பார்வை கண்களில் இல்லை, அது நல்ல இதயத்தில்தான் இருக்கிறது.